ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்துலேருந்து அஃபீஷியல் ட்ரைலர்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே ட்ரைலர் நேரத்துக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான மாஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஒரு ட்ரைலர் தான் இப்போ நம்ம வந்து டீகோடிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலரில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள ஒரு கோர்ட் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர் தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேபி கண்ணன் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை நீங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து இறங்குற அந்த கார் நம்பரை நோட் பண்ணீங்க அப்படின்னா பிகே அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் பேபி கண்ணன் அப்படின்றதான் இவருடைய நேம். சோ அந்த வகையில படத்துல வந்து பேபி கண்ணனா மாசா வில்லனா தான் சம்பவம் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோர்ட்டை வந்து ஆண்டுட்டு இருக்காரு. கோர்ட்ல இருக்கிற நல்ல லாயர்ஸ் எல்லாம் அமைச்சிட்டு இவருக்கு ஏத்த மாதிரியான லாயர்ஸ் அண்ட் இது மட்டும் இல்லாம இவருக்கு ஏத்த மாதிரி ஜட்ஜி வேணா உள்ள கொண்டு வந்துருக்காரு. சோ ஜட்ஜா வந்து பாத்தீங்கன்னா நட்டி தான் நடிச்சிருக்காரு. சோ நட்டி சொல்றதாங்க சட்டம் நியாயம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ எனக்கு வந்து இந்த கோர்ட்ல இவங்க ஆண்டு அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. சோ பணத்தை வந்து வசூல் பண்றாங்களா இல்ல பணத்தை கொள்ளையடிக்கிறாங்களா அப்படின்றே தெரியல. சோ இதுதான் கான்செப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணிட்டு இருக்க நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வில்லனிசம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த வகையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைங்கறனால ஒரு அப்பா அண்டு பொண்ணு 2 பேரும் வராங்க. சோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. இது வந்து கதையில பார்த்தா தான் நமக்கு தெரியும், படம் பார்த்தா தான் தெரியும். சோ அந்த வகையில அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் எடுத்து வாதாடுற மாதிரி இருக்குது. பட் ஒரு சில காரணங்களால முரண்பாடுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பாவும் பொண்ணும் வேற ஒரு லாயர் போய் பாக்குறாங்க. சோ அந்த லாயர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூர்யா அவர்கள். சூர்யா அவருடைய பேர் வந்து கருப்பு அண்ட் திரிஷா அவர்களுடைய பேர் வந்து பிரீத்தி அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அந்த வகையில சூர்யா அவர்கள் போய் பாக்குறாங்க. சோ சூர்யா அவர்கள் எப்படி போய் பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம திரிஷா மூலமா தான் போய் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ திரிஷா அவர்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. லிங்க் இருக்குன்னா நான் தப்பா சொல்ல, ஏதாவது இதுக்கு முன்னாடி எதனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி அவர்களே வந்து வாக்கெடுப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது பிளாஷ்பேக்ல ஃபர்ஸ்ட் வந்து லாயரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு நம்ம சூர்யா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால அந்த லாயர் தொழில் வேணாம் அப்படின்ற மாதிரி விலகி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கப்புறமா திரும்பி வேணா கம்பேக் கொடுக்குற மாதிரியான சீன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. சோ இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மைண்ட் செட்ல இருப்போம். சோ அந்த வகையில திரும்பி வராரு நம்ம சூர்யா அவர்கள். சோ சூர்யா அவர்கள் திரும்பி வந்து செம்ம அடி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்னொன்னும் நம்ம சூர்யா அவர்கள் பண்ற மாதிரி தெரியல. சோ கருப்பண்ணசாமியே இறங்கி வந்து பண்ற அளவுக்கு மாசான எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சீனும் வந்து செம்ம மாசா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் சாயபங்கர் வெறித்தனமா பண்ணியிருக்காரு. ஸோ வெரப்பா சாங் வரும்போது செம்ம குசம்சம் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அவருடைய இஷ்டத்துக்கான பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை தட்டி கேட்க நம்ம ஹீரோ வராரு. ஸோ ஹீரோவா வராம கருப்பண்ணசாமி ஹீரோவான வராரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ செம்ம மாசா காமிச்சிருக்காங்க. ஸோ 2 ரோல் நம்ம சூர்யா அவர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ அதில் இந்த 2 ரோல் இதாக தான் இருக்கும். பிளாஷ்பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா லாயரா இருப்பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமியான உருவெடுத்து சம்பவம் பண்றாரு அப்படின்னு மாதிரி தான் காட்டுவாங்க நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவருடைய வில்லனிசம் அண்ட் இது மட்டும் இல்லாம திரிஷா அவர்கள் என்ன மாதிரி கனெக்ட் ஆவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கு. இன்னும் ஒரு சில பேர்லாம் ஆக்ட்ரஸ் எல்லாம் இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்கலாம் எப்படி இந்த ஒரு படத்தில் கனெக்ட் ஆகுறாங்க, எப்படி வராங்க அப்படின்றலாம் காட்டுவாங்க நினைக்கிறேன். வெறித்தனமா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. திரிஷா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்காங்க. அதான வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியா தான் இருக்காங்களே தவிர வந்து நம்ம சூர்யா அவருடைய லவ்வர் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் இல்லாம இவங்க வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம திரிஷா அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல நம்ம சூர்யா அவர் லாஸ்டா ஒரு டயலாக் சொல்லுவாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா என் அன்பான ஃபேன்ஸுக்காக அப்படின்ற மாதிரி. ஸோ இது நான் ஃபேன்ஸுக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்காருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா இன்னொரு டயலாக் எனக்கு பிடிச்ச டயலாக்னா அது இதுன்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா சிவாஜி படத்துடைய டயலாக்னா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவாஜி படத்தில் வந்து என்னங்க அது இப்படி வந்து கொண்டு வந்து விட்டாங்களே படுபாவி பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் வெளியில போய் என்ன பண்ண போறீங்க, டீ ஆத்த போறீங்களா, புரோட்டா போட போறீங்களா, இதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணுமே அப்படின்ற மாதிரி கலாய்ப்பார் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இதுக்கப்புறம் வெளியில போய் என்ன பண்ண போற, கிரிக்கெட்ல கமெண்ட்ரி வேலை வேணா வாங்கி தட்டுமா, ஸோ அதுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சுக்கணுங்களா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. ஸோ ரீசெண்டாக தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டூடியோத்தில் வந்து கமெண்ட்ரி கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது டக்குன்னு வந்து கனெக்ட் ஆனிச்சு. ஸோ செம்ம மாசா இருந்துச்சு. அது ஒரு ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஓகேப்பா கதைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம நட்டி அவர்கள் சொல்லுவாரு. ஸோ இங்கிலீஷ்கார சாமியா இருந்தா பிரச்சனை இல்லடா, இது கருப்பண்ண சாமிடா, தமிழ் காட். ஸோ கண்டம் துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடும்டா அப்படின்ற மாதிரி சொல்ற அந்த ஒரு சீனே சூப்பராக இருந்துச்சு. செம்ம கூஸ் வம்சம். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம திரிஷா அவர்கள் லாயரா நடந்து வருவாங்க. ஸோ எத்தாப்புல நம்ம சூர்யா அவர்கள் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா வில்லனான ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு இருக்காரு. அதாவது பிகே பேபி கண்ணன் வந்துட்டு இருக்காரு. ஸோ செம்ம ட்விஸ்ட் தான். இது ட்ரைலர்லேயே ஒரு ட்விஸ்ட். ஸோ படத்தில் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய ட்விஸ்டா இருந்திருக்கும். ஓகே பரவாயில்ல, ட்ரைலர்ல அது நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு லாஸ்ட் ஷாட்ல ஒருத்தர் வந்து நாக்க கடிப்பாரு. ஸோ அது யாருன்னு தெரியல. ஸோ சூர்யாவா இருந்துச்சு அப்படின்னா தேட்டர் மொத்தமும் பிளாஸ்ட்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு செம்ம மாசா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒரு ஷாட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா அவர் கறி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பின்னாடி கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இதே மாதிரி ட்ரெஸ்ஸோட நம்ம திரிஷா அவர்களும் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ காட் மோட் சாங்ல திரிஷா அவர்களுக்கும் ஒரு டான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பெண்கள் பின்னாடி இருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது தெரியும். அந்த வகையில் இந்த ஷாட் அதுல மெர்ச் பண்ணிருக்காங்க. சாங்ல இந்த சாங் மட்டும் தான் வராது. நாங்க 4 பேர் சாங் மட்டும் தான் வராது. மற்ற எல்லா சாங்கும் வெறித்தனமா இடம்பெற போகுது. ஸோ இந்த படத்துல ரெட்டுங்கிறது ரொம்பவுமே அதிகமா யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மாசா தான் இருக்குது. ஸோ கருப்பண்ணசாமினாலே அந்த ஒரு மிளகா பொடி அப்படின்னால நல்லா மிளகா பொடி அள்ளி தூவி தெளிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா போஸ்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா கையில பார்த்தீங்கன்னா அருவா வச்சுட்டு தான் நிற்கிறாரு. ஸோ அந்த வகையில் படத்தில் அருவாலை வச்சு ஏதாவது சம்பவம் பண்ணாரு, ஏதாவது சண்டை போட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக மாசா இருக்கும். பட் ஆனால் இவங்க சும்மா போஸ்டருக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி
குடுத்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா பேக் ஃபயர் ஆயிடும். ஸோ அந்த வகையில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில செம்ம மாஸா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு ட்ரெய்லர்ல நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இன்னொரு டயலாக் சொல்லுவாரு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்டோட ரூல்ஸ் வந்து கடவுளே வந்தாலும் மாத்த முடியாது அப்படின்ற மாரி நம்ம திரிஷா அவர்கள்ட்ட சொல்ற மாரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ இத வச்சு பார்க்கும்போது நீதி, நேர்மை, நியாயம் வழங்குற இந்த ஒரு கோர்ட்ல அநீதி நடந்துட்டு இருக்கு. ஸோ அத தட்டி கேட்க அதே நீதி, நேர்மை, நியாயத்தோட இருக்கிற தமிழ் காடான கருப்பசாமி வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ படத்துல இந்த மாரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஒன் லைன் பிளாட் அப்படின்னு சொல்லணும். ஸோ நீதி நேர்மையை காக்க கருப்பண்ணசாமி வராரு. ஸோ கருப்பண்ணசாமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சே கிடையாது. அடி, உத, வெட்டு, குத்து, ரத்தம், பலிக்கு பலி, அடிக்கு அடின்னு போட்டு பிரிச்சு எடுப்பாரு. ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஃபுல் மாஸ் சீன்ஸ், ஃபுல் ஃபைட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா கிளம்புன்னு நினைக்கிறேன் படம். ஸோ கண்டிப்பா மாஸ் மூமெண்ட்ஸுக்கு பஞ்சமே இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் மாஸ் டயலாக் அதுக்கும் பஞ்சமே இருக்கான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்களும் இது வரைக்கும் அவர் எடுத்த எல்லா படமும் ஆவரேஜா போயிருக்கு, ஹிட் ஆயிருக்கு, அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ அந்த வகையில இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் இல்லைனா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இறங்கி நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ பேபி கண்ணன் அப்படின்றது இவரோட பேரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ஃபன் பண்ற மாதிரி காமிக்கல. பட் வில்லன்ட்ட போயிட்டு, அதாவது இவர் அடியால் வச்சிருப்பாரு இல்லையா, ஸோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு சில ஃபன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. பட் நம்ம ஹீரோ கூட பேசும்போது ஒரு கோவத்தோட ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தான் நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே அந்த ஒரு கேரக்டர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கோர்ட்டுக்குள்ள ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சதுன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோர்ட்டுக்குள்ள தான் எல்லாருமே நிக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ வெள்ள ஷர்ட் போட்டுக்கிட்டு கோர்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு கோர்ட்டை லாஸ்ட்டாக பிளாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. பாப்போம் படத்துல என்ன மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நம்ம கருப்பு படத்தோட ட்ரைலர்னா வந்துருச்சு. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது செம்ம கூஸ் வம்சம், நிறைய மூமெண்ட்ஸ், நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று கருப்பண்ணசாமி மாதிரியே நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு வெறித்தனமா பண்ணியிருக்காரு. ஸோ பார்ப்போம் மே 14th படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஏதாவது டீகோட் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த கருப்பு படத்தோட ட்ரைலர் பத்தி உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.